சூப்பரா இருக்கு. இந்த ரோட கிராஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நாங்க ஒரு வழியா கிராஸ் பண்ணிட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ள போயிட்டோம். ஆக்சுவலா நீங்க ஆன்லைன் புக் பண்ணாதான் டிக்கெட் கிடைக்கும். நாங்க ரூம்ல கேட்டதுனால எங்களுக்கு அங்கேயே டிக்கெட் புக் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ₹100 சார்ஜ் பண்ணாங்க. அவ்வளவுதாங்க. டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 1500 வந்தது. சின்னவங்களுக்கு 1200 மாதிரி வந்துச்சுங்க. உள்ள பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஆக்சுவலா உள்ள இன்னும் பெருசா போயிட்டே இருக்குங்க. 2500 ஏக்கர்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செட்டை வந்து போட்டிருக்காங்க ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டில. இதுதான் என்ட்ரன்ஸ். நீங்க டிக்கெட் நீங்க காட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. இது நீங்க கடைசி வரைக்கும் ஓட்டியிருந்தா தான் உங்களை அந்த பஸ்லயே ஏத்துவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல கூட அந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை அழகா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு இடத்த கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படிதான் இருக்கு. ஸோ இதுல இருந்து நாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். அது வழியா நம்மளோட பேக் செக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம உள்ள போகலாம். உள்ள வந்து ஒரு பஸ்ல இருந்து நம்ம போற மாதிரி இருக்கும். அவுட் சைட் ஃபுட்ஸ் எதுவுமே அலோட் கிடையாதுங்க. அதனாலதான் இந்த பேக் செக்கிங் இருக்கு. அது மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் உள்ள அலோட் இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போயிட்டு வாங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டி பத்தி எங்களுக்கு எப்படி தெரியும்னா, என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா யூஜில விஸ்காம் படிச்சிருக்காங்க. அவருக்கு பர்சனலா ஃப்ரெண்டோட வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அதுல இருந்து எனக்குமே ராமோஜி ஃபிலிம் சிட்டி மேல ஒரு நிறைய ஆர்வம் இருந்தது. அதுவும் இல்லாம பாகுபலி செட்டப்லாம் இங்க போட்டிருக்காங்க அப்படின்றதுனால இந்த பிரபாஸ், ராணாஸ், அனுஷ்காலாம் இங்க வந்து போயிருக்காங்கன்றத கேள்விப்பட்டோன்னே நம்மளும் அங்க போய் பார்க்கணும் அப்படின்றது ஆர்வம் நிறைய இருந்ததுங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பாத்தீங்கன்னா ஹேட்டு அப்புறம் கூலிங் கிளாஸ் எதுவுமே எடுத்துட்டு போகாம போயிட்டதுனால அவங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அப்படின்னு கூட சொல்லிட்டு இருப்பாரு. நானும் என் டாக்டரும் சும்மா விடுவோமா, கொடை இல்லாம கூலிங் கிளாஸ் இல்லாம உள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது நார்மல் பஸ்ல நம்மளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிராவல் தான் இருக்கும். அங்க இருந்து நம்மள வந்துட்டு மெயின் பஸ், அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த பஸ்ல ஏறினோடனே இந்த டெலிவிஷன்ல ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல் நம்மளுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மள அழகா அந்த ஸ்பாட்ல இறக்கி விட்டுருவாங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்மள எங்கேயுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாம ஒரு இடத்தையுமே அவ்வளோ அழகா பண்ணிருப்பாங்க. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சைட்ல பாத்தீங்களா, இதுதாங்க நான் சொன்ன ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியோட சிக்னேச்சர் பஸ். இப்போ அந்த பஸ்ல இருந்து இந்த பஸ்ல நம்மள மாத்தி விட்டுருவாங்க. இந்த ஸ்பாட்ல இருந்து நீங்க 9 o'clock ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈவினிங் நீங்க சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு 5:30 ஆயிடும். இங்க உள்ள இருக்கிற எல்லாமே மேன்மேட் தான். கிரேட்டஸ்ட் ஆர்கிடெக்சர், கேரோசல்ஸ், ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இதை யுரேகா அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் எல்லாருமே ரொம்ப கியூரியஸா இருந்தாங்க எல்லா பிளேஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்படி எல்லாருமே ஃபேமிலியோட வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறணும்னே அப்படியே விண்டோ சீட்ல ஏறி உட்காந்துட்டார். நான் விடவே இல்லை. நம்ம யூடியூப் ஃபேமிலிக்காக நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு விண்டோ சீட்டை பிடிச்சிட்டேங்க. வீடியோ கவரேஜ் பாத்தீங்கன்னா முழுக்க நான் தாங்க எடுப்பேன். மோஸ்டா அவர் நான் எடுக்க விட மாட்டேன். ஏன்னா நல்ல ஸ்பாட்லாம் வந்தா அவரை தன்னையே மறந்து வீடியோ எடுக்கிறதையும் மறந்து டோட்டலா அந்த ஸ்பாட்குள்ளேயே போயிடுவாரு. ஸோ அதனால வீடியோஸ்லாம் நான் மட்டும் தான் எடுப்பேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெல்லிஸ் மொஹல்ஸ் கார்டன். இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆர்கிடெக்சருங்க. அது மேன் மேட். இது எல்லாமே செட்டிங் தான். இங்க இருக்கிற ஸ்பாட்ஸ், ஆர்கிடெக்சர், மான்யூமெண்ட்ஸ் எல்லாமே செட்டு தாங்க. பட் நம்மளால அது செட்டா இல்ல உண்மையான கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பாட்ல ஒரு தெலுங்கு மூவியும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெட்டிங், ப்ரீ வெட்டிங் இந்த மாதிரி கிராண்டான விஷயம்லாம் இங்க நடத்திக்கலாங்க. அதுக்கும் அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்பாட்ல டர்ட்டி பிக்சர் அப்படின்ற மூவில ஊலாலா ஊலாலா அப்படின்ற சாங்கை இங்க தான் ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபவுண்டைன் எங்க எல்லாரோடைய ஃபேவரட். இது கிரீக் ஆர்கிடெக்சர் டிசைன், அட்ராக்டிவ், கலர்ஃபுல் அண்ட் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஃபவுண்டைன்ஸ் இன் ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஆமாங்க, இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் நிறைய இருக்கு. இந்த லொகேஷன்ல தான் ராக் ஸ்டார் ஃபிலிம் ஷூட் பண்ணிருக்காங்க. அடுத்து நீங்க பார்க்க போற இடத்துல தான் லைம் லைட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பெரிய கான்ஃபரன்ஸ்லாம் நடக்குமா. இப்போ நீங்க பாக்குற ஆர்கிடெக்சர்ல இருந்து பார்த்தா 70% ஆஃப் ராமோஜி ஃபிலிம் சிட்டி பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து நீங்க பார்க்கலாம். நாமளுமே லாஸ்டா அங்க போயிருக்கோங்க. உங்களுக்கும் அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ பாயிண்ட் நான் காட்டுறேன். இப்போ பாக்குறது கரிஷ்மா கார்டன். இங்க என்ன ஸ்பெஷல்னா, இது ஒரிஜினல் கார்டன் மேட் வித் கலர்ஃபுல் பிளான்ஸ், கஸ்டமைட் கார்டனிங் பண்ணி தராங்க. மூவி பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி கலர், ஷேப், தீம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே எக்ஸைட் ஆகி போட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்பாட் தான் சந்திரமுகி மூவி எடுத்த ஸ்பாட். அதே மாதிரி ஹிந்தி மூவில அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு சூரிய வம்சம்ல. ஸோ அந்த மூவியும் இங்க தான் எடுத்திருக்காங்க. நான்லாம் மூவில பார்க்கும்போது இது வந்து ஒரு உண்மையான ஒரு பங்களா நினைச்சேங்க. அந்த மாதிரி நேர்ல பாக்குறதுக்கும் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது பேலஸ். இது வந்து ஜோதா அக்பர் மூவி ஷூட் பண்ண ஸ்பாட். இஸ்லாமிக் தீம்ல ஒரு அழகா கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த 2500 ஏக்கருக்குள்ள ஒரு இடத்தையும் தனித்தனியா அவங்க வந்து பண்றாங்க. நம்ம எல்லா ஸ்பாட்டுக்குமே இறங்குறதுக்கு வந்துட்டு அலோட் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது பக்கத்திலேயே வந்துட்டு நம்ம ஃபேமஸான மூவி ஆலியா பட் நடிச்சிருக்காங்க கங்குபாய் இல்லையா. ஸோ அந்த மூவி அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த வீடுக்குள்ளே
தான் எடுத்திருக்காங்க. பக்கத்துல இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான படம் RRR மூவில இந்த பைக் ஷெட் சீன்ல ஜூனியர் NTR நடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அந்த இடம் இங்கதாங்க. இது பக்கத்திலே பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் லவ் தாஜ்மஹால் தான் அந்த தீம் அப்படியே போட்டிருக்காங்க. இங்க தாஜ்மஹால் செட்டப் எல்லாமே அந்த மாதிரி மூவி சீன் எல்லாமே எடுக்கணும் இங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் லாங்காக பார்க்குறீங்க இல்லையா, இதான் இந்தியா கேட். ஸோ ஏதாவது தேவைன்னா இந்தியா கேட் சீன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வில்லேஜ் செட்டப் ஏரியா. இதாங்க சென்னை எக்ஸ்பிரஸ் மீனம்மாவோட வீடு. இது வந்து கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே தான் அந்த பாகுபலியோடைய அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் ஆகட்டும் எல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்திருந்தாங்க. பாகுபலியை கட்டப்பா வந்து கொலை பண்ணுவார் இல்லையா, ஸோ அந்த ஸ்பாட் இங்கே தான். மோஸ்ட்டாக வந்து இந்த ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்துட்டு எல்லாமே பக்கத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாஜ்மஹால், இந்தியா கேட் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குல்ல, அதனால எல்லா ஃபிலிம் ஸ்டார்ஸுமே வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக ஸ்பாட்டாக இது இருந்திருக்குங்க. உள்ளே வந்துட்டு ஸ்டார்ஸ் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாமே உள்ளே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியை வந்துட்டு சூப்பராக ஒரு நேச்சுரலான ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து அவங்க இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நானுமே அதை பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இப்போ நம்ம உள்ளே வந்துருக்கிறது சென்ட்ரல் ஜெயிலு. ஸோ நம்மளுக்காக வந்துட்டு செட்டப் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து அந்த பிரிசனர்ஸ்லாம் வந்து டப்புன்னு போட்டு அடிக்கிற மாதிரி. அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு பிரம்மாண்டமான இடங்க, பெரிய பில்டிங். இதுக்குள்ள தான் வந்துட்டு அந்த புஷ்பா, ஜெயிலர், அப்புறம் நிறைய பிரம்மாண்டமான அந்த கிராஃபிக் காட்சிகள் எல்லாமே அந்த பில்டிங் உள்ளே தான் எடுப்பாங்களா, கிரீன் ஸ்கிரீன் போட்டு. இங்க இருந்து வந்துட்டு எங்களை வந்து இறங்கி உள்ள நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்குள்ள அலோவ் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு புராண காலத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்பாட்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்பாட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த மெனிக்யூன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகவதமோட கேரக்டர்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ரொம்ப லென்த்தியா போகுதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே டீடைல்டா எடுத்துக்கல, இப்படிதான் இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஜுவல்லரிஸு, அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. 1-2 மட்டும் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே செட்டுக்குள்ளே நம்ம போயிருக்கோம். இந்த செட்டு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நான் வந்து அந்த காலத்துக்குள்ளேயே எனக்கு போன மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ளே அந்த சாங் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ இந்த மெனிக்கன்ஸ்லாம் தூக்கிட்டு இப்போ அந்த ராஜா அங்கே உட்காருவார், இல்லை என்ன கேரக்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறி உட்காந்து அப்படியே எடுத்துப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய செட்டப்லாம் அவங்க போடுவாங்கன்ட்டு, ஜஸ்ட் இந்த கலர் பெயிண்டிங் மட்டும் அவங்களுடைய கான்செப்ட் ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்க. பட் இந்த செட்டப் அப்படியே தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெயிண்டிங் மாற்றுற மாதிரி இல்லைங்க, ஜஸ்ட் அந்த லைட் செட்டிங் மட்டும் தான் மாற்றுறாங்க. அது ஒரு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒயிட் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ க்ரீனாக இருக்குது, வேணா ரெட், எல்லோ அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. இங்கே உள்ள டீட்டெயிலிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு இடமும் அவ்வளோ ரசித்தேன். ஈவன் டாய்லெட் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வாங்குற காசுக்கு வந்து அதிகமாகவே சர்வீஸ் அங்கே இருந்தது. உண்மையாகவே நான் வந்து இந்த பெருமாள் அப்புறம் இந்த ராஜா காலத்துக்குள்ளலாம் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. ரொம்பவே மனசு வந்து ஒரு டிவைனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. வெளியே வந்தனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஃபே இருந்தது. இங்கே நிறைய இருந்ததுங்க, ஐஸ்கிரீம், பாப்கார்ன் அந்த மாதிரி. பட் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால எங்களால் தான் சாப்பிட முடியல. ஸோ அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிற ஒரு இதில் ஜோரில் லீக் ஹெல்ப்பே பண்ணலங்க. அது பயங்கர டென்ஷனாக இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல நமக்கு இன்னொரு பஸ் கிடச்சிது. ஸோ நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீங்களுமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாகுபலி செட்டப்புக்குள்ளே தான் நம்ம போயிருக்கோம். பார்த்தீங்களா, இங்கேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் வரைக்குமே அந்த ஹைப் குறையக்கூடாதுன்றதுக்காக எல்லா சீன்ஸுமே டிஸ்பிளே பண்ணி அழகாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாகுபலி செட்டப்புக்குள்ளே போகும்போது நான் ரொம்பவே ஹைப் இருந்தேங்க. அதே மாதிரி உள்ளே எப்படி போடணும், வெளியில் வரும்போது அதே ஹைப்போடு தான் நான் வெளியில் வந்தேன். ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பொருள் நான் தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் நான் பண்ண முடிஞ்சிச்சு. என்னால் தான் படத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இதை பார்த்தினா நான் வந்து ஷார்ட்டில் வந்துட்டு ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் அவ்வளோவா இதில் கிளிப்பிங் இருக்காது. ஸோ நான் சிம்பிளாக காட்டிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இதை பாகுபலி செட் டூருமே நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் வந்துட்டு இந்த யூடியூப்பில் நம்ம போட்டிருக்கேன். டைம் கிடச்சிச்சின்னா கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த வார் சீன் நடக்கும்ல, அதே மாதிரி இந்த அனுஷ்கா சீன் எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. எல்லா சீனுமே மோஸ்ட் ஆஃப் த சீன், பிரபாஸ் சீன், ரொம்ப ஹிட்டான சீன் எல்லாமே இந்த செட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹைட்டாக பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஹார்ஸ் தாங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எப்படி பார்த்தாலுமே அழகாக இருந்தது. இங்கேருந்து நீங்கள் எங்கே ஃபோட்டோ எடுத்தாலுமே நீங்கள் ரொம்ப சூப்பராக தெரிவிங்க, அந்த மாதிரி ஸ்பாட்டுங்க இது. இந்த சிம்மாசனத்தில் தான் ராணாக்கு வந்துட்டு அந்த பட்டமளிப்பு விழாலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஏரியா. நம்ம அந்த ராணா உட்காந்த இதில் நம்ம உட்காரணும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உள்ள வெயில் வந்து அடித்து கொளுத்திருச்சுங்க. நாங்கள் போகும்போதே டைமிங் வந்து ஒரு 12 மணி அப்படி இருக்கும். நாங்கள் வாட்டர் பாட்டில் எல்லாமே காலி ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை. பட் கெஃபே எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்தா தான் நீங்கள் வெளியிலே வர முடியும். அப்படின்றதுனால ஒரு 1 hour வரைக்கும் நீங்கள் இது சுற்றி பார்க்குற அளவுக்கு இருக்கும் டைமிங்கு. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா
மார்னிங் ஒரு 8:30க்கே நீங்கள் வந்துட்டு உள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் 10:30 11 o'clockலாம் வந்துடலாம். ஸோ அதனால் டைமிங் மட்டும் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நிறைய டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் 2 hours ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்த நாங்கள் வந்து கெஃபேக்குள்ளே போயிட்டோங்க. உள்ளே போனதுமே நிறைய பிரியாணி, வெரைட்டி ஆஃப் பிரியாணி, அப்புறம் தோசை வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து தோசை சாப்பிட்ணுன்றதுனால நாங்கள் சாப்பிட்டோம். சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால நாங்கள் இது ஒன்று வாங்கி நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம். வெயில் அதிகமாக இருந்ததுனால தண்ணியும் ஜூஸும் அதிகமாக குடிச்சதுனால எங்களால் சாப்பிட முடியல. பட் இந்த தோசை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அதுக்கும் சட்னி பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வேர்க்கடலை சட்னி தான். சாம்பார் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா தேவைன்றதுனால நாங்கள் பன்னீர் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்பவும் நாங்கள் பஸ் ஏறி வேறு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இது ஒரு மாதிரி அட்வென்ச்சரான ஸ்பாட். நாங்கள் அதனால் இறங்கலை. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அழகழகான பிரம்மாண்டமான வீடுகள்லாம் இருந்துச்சுங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஒன்றுமே யூனிக்காக அந்த பெயிண்ட், அந்த தீமும் சரி, அந்த அந்த வீடு கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் விதமும் சரி, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு வீடு கூட குறை சொல்ல முடியல. எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு தெரில. ஒரு வீடுமே அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமாக இருந்தது. கட்டினா இந்த மாதிரி வீட்டில் தாண்டா கட்டணும் அப்படின்றது நம்மளுக்கே ஒரு ஆசை வர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏரியா, ஒரு ஹைஃபை, ஒரு பாஷான ஒரு ஏரியா. இந்த ஸ்பாட்டில் எங்களை இறக்கி விட்டது ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த 3D மூவிஸ்லாம் வந்துட்டு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ஒரு ப்ளூ ஸ்க்ரீன், அதே மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி வந்துட்டு ஒரு மூவியில் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் மாதிரி நம்மளுக்கு பார்த்தாலே புரிஞ்சுருங்க. ஓ இப்படி தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்பைடர் மேன் ஆகட்டும், ஹல்க் மேன், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த படம் பிரபாஸ், ராணாஸ்லாம் நடிச்சிருக்காங்க. RRR மூவி அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் நாங்கள் இப்படி தான் எடுத்திருக்கோம் அப்படின்றது இருக்காங்க. இது வந்து இப்போ அதே மாதிரி இந்த அனிமேட்டட், இந்த மோஷன் கேப்சர் மூவிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூவிஸ்க்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்க்ரீனில் ஒரு 10 to 15 கேமராஸ் இருக்குது. ஸோ அவர் நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டுறாரு, இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவதார் மூவிலாம் இப்படி தான் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அவர் சேரை தான் மூவ் பண்ணுறாரு, பட் நம்மளுக்கு பார்க்கும்போது ஸ்க்ரீனில் வந்து ஒரு கல்லை மூவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருந்தாங்க. முழுக்க வந்து இந்த விஸ்காம் படித்த ஸ்டூடெண்ட்டு, மீடியா ஸ்டூடெண்ட் தாங்க இது வந்து இதுவாகும். பட் நம்மளுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈகராக இருந்தீங்கன்னா நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்குமே வந்து இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ சில வீடியோ எடிட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரோமா கீ யூஸ் பண்ணிவிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கும். இதுலேயும் சுற்றி வந்துட்டு கேமரா. இப்போ நானே என்னை பார்க்குறேன் அந்த பெரிய ஸ்க்ரீனில். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாரின் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஐஸ் பின்னாடி, இந்த ஐஸ் பேக்ரவுண்ட், இந்த அண்டார்டிகாலலாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே க்ரீன் ஸ்க்ரீனில் தான் இருப்பாங்க. பட் நம்ம பார்க்கும்போது அங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே கிராஃபிக்ஸ் தாங்க. இப்போ டைம் வந்து ஒரு 4 o'clock இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். எங்களால் முடியவே இல்லை. என்ன தண்ணி குடித்தாலும் எது குடித்தாலும் எங்களால் முடியல. அதே மாதிரி கூட்டம் கூட கலைஞ்சு போயிடுச்சு. நாங்கள் எந்த செட் கூட வந்தோமோ நாங்கள் செட்டு கூட நாங்கள் இல்லவே இல்லை. ரொம்ப நாங்கள் மிங்கிளாகி அப்படி தான் நாங்கள் போகிறோம். அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி வந்துட்டு அவங்க எல்லா டைமுக்குமே அவைலபிளாக வச்சுருக்காங்க. அந்த ஹவுஸ் தீம்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாங்கள் நடந்து தான் உள்ளே போய் இந்த ஃப்ளைட் செட்டப் பார்த்தோம். நிறைய ஒரு தெலுங்கு மூவியில் கூட இந்த ஃப்ளைட் சீன் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரியான நேம் தெரியல. ஸோ அங்கே வந்து இந்த ஃப்ளைட் சீன் மாதிரிலாம் இங்கே தான் எடுத்துருக்குறாங்க. ரியலிஸ்டிக்காக அந்த ஃப்ளைட்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த எக்ஸ்டீரியரில் வந்து ஏர்போர்ட் செட்டப்பில் போட்டிருக்காங்க. அதுவுமே வந்துட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எனக்கு என்னமோ அந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ளே போன மாதிரி இருந்தது. ஏன்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு ஃபாரின் லேடி பேசிகிட்டே இருக்காங்க. வேக்ஸ் ஹவுஸ் மியூசியம்குள்ளே போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அங்கேருந்து நம்ம 4:30 கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஃபவுண்டைன் தான் நான் சொன்னேன் இல்லையா, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டைன்ஸ். இதில் ஹையஸ்ட்டில் அதுதான் டாலஸ்ட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டைன்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க டாலஸ்ட் ஃபவுண்டைன். நான் வந்து அந்த பக்கம் எடுத்திருந்த போது இது சரியாக தெரியல. பட் இது நான் ஃபுல்லாக உங்களுக்கு 360ல் ஒன்று எடுத்திருப்பேன். எவ்வளோ அழகாக க்ரீக் ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஃபவுண்டைன் இங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். இதிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக இன்னுமே எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். எங்களால் இறங்கி சுற்றி பார்க்குறதுக்கே முடியல. இப்போ டைமிங் ஒரு 4:40 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஜப்பான் கார்டன் சொன்னாங்க. பட் இதோடைய அழகு ரொம்பவே என்னை ஈர்த்துச்சுங்க. நான் ஆக்சுவலாக ரிட்டர்ன் போயிடலாம் நினச்சேன். பட் இந்த இடம் ரொம்ப அதை விட அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பேர்ட் ஐ வியூ பாயிண்ட் சொன்னாங்கல்ல, நம்ம அங்கே தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போயிடக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் நடந்து போனோம். இது வந்து ஒரு ராஜஸ்தானி செட்டப்பில் அந்த மாதிரி நல்லா ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே சும்மா நம்ம வந்துட்டு 2-3 ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே பேர்ட் ஐ வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து இங்கே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் 70% ஆஃப் ராமோஜி ஃபிலிம் சிட்டி நீங்கள் இங்கே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும்.
கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கையில் சன்ஸ்க்ரீன், அதுவும் இல்லாமல் அந்த அம்பர்லா ஹேட் இல்லாமல் உள்ளே போகாதீங்க. மெயினாக கூலிங் கிளாஸ் இல்லாமல் போகாதீங்க. இதுதான் வந்து ஜப்பான் கார்டன். இந்த பெயிண்ட் கலர் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அந்த ரெட்டு வந்துட்டு அவ்வளோ அட்ராக்டிவாக, இன்னுமே வந்துட்டு இந்த மழைக்கு கூட எதுவுமே ஆகலை. அவ்வளோ புதுசாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த செட்டப் நான் வேறு எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லணும், இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பார்க் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஓவராக கண்ட்ரோல் பண்ணுவாங்கங்க. இங்கே டச் பண்ணாதீங்க, இது தொடாதீங்க அந்த மாதிரி. பட் ஆனால் இங்கே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலைங்க. ரொம்ப வந்து டீசெண்டாக பிஹேவ் பண்ணாங்க எதுவுமே. ஈவன் நாங்கள் வந்துட்டு அந்த தண்ணி மாதிரி ஓடுது இல்லையா, ஸோ அதில் கூட நாங்கள் கால் வச்சோம். இதுவே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு திட்டி விட்ருப்பாங்க. பட் அவங்க யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. ஈவன் வந்துட்டு ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு குப்பையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஈவன் பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை கார்டன். பட்டர்ஃப்ளை வந்துட்டு நிறைய இருந்ததுங்க. வெரைட்டிஸ் நிறைய இல்லைனா கூட, பட் பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது. பெங்களூர் பன்னர்கிட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் கூட ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குதுங்க. இதை விட ரொம்ப ரொம்ப பெருசு. பட் ஆனால் அதில் நிறைய வெரைட்டிஸ் இல்லவே இல்லை. இந்த அளவுக்கு கூட அங்கே இல்லைங்க. ஆக்சுவலாக எங்களால் சுத்தமாக நடக்கவே முடியலங்க. ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறனால நாங்கள் போயிட்டே இருக்கு, எப்படா வெளியே போகணுது. பட் அந்த அழகை வந்து நம்ம ரசிக்கிறோம். பட் எவ்வளோ அழகாக ரொம்பவே திகட்ட நம்மளுக்கு ஸ்வீட்டு கொடுத்தா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஏன்னா இந்த எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸோடைய ஒரு பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஈவன் நம்மளுடைய ஜூவில் பார்த்தீங்கன்னா சரி, நிறைய ஜூவில் நான் பார்த்துட்டேன். அந்தளவுக்கு பேர்ட்ஸ் வெரைட்டி கிடையாது. பட் இங்கெல்லாம் அசால்ட்டாக நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இந்த ஸ்பேன், அதுக்கப்புறம் இந்த கொக்கு, அன்னப்பறவை, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபாலோட அந்த இடம் பார்க்குறதுக்கு அப்படியே ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நிறைய வந்து டக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தோன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. எந்த ஜூலுமே நான் பார்க்கல. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த பேர்டு பார்த்தீங்களா, நான் வந்துட்டு இது உட்பெக்கர் நினச்சிட்டேங்க. உட்பெக்கர் கிடையாது, இது பேர் டூக்கன் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயும் வந்துட்டு இந்த பீக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதுவும் இந்த பேரட்டு, இந்த ஒயிட் கலர் பேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கத்துதுங்க லிட்ரலாக. அங்கே வந்து நம்மளால் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி, இந்த குட்டி குழந்தைங்கலாம் ஒரு 50 குழந்தைங்கன்னு சேர்ந்து கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லாம் பயங்கர ஆக்டிவாக கத்திக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து ஓப்பன் கேஜ் பார்க்கு. இது ஃபுல்லாக ஓப்பனாக வந்துட்டு இந்த பேரகேட், புஜ்ஜி, பெசன், குயில் இது எல்லாமே வந்து ஓப்பனாக விட்டுருப்பாங்க. இந்த ரெட் கலரில் இது பார்த்தீங்களா, இந்த பேர்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது கூட நம்மளை பார்த்து பயப்படவே இல்லைங்க. ரொம்பவே நம்ம கூட ஈஸியாக பழகிச்சு. பீப்புள் பற்றி பயப்படவே இல்லை. அது பார்த்தீங்களா, ஆஸ்ட்ரிச்சோட முட்டை. ஸோ அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு 100 முட்டை போடுமாங்க. மினிமம் 20லேருந்து 40 முட்டை போடுமா, அப்படி இல்லைனா மேக்ஸிமமாக 100 முட்டை வரைக்கும் போடுமா. இதுலேருந்து வெளியே வந்து சரி ஓகே முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அழகான ஒரு இடம் இருக்குதுங்க. இதுலேருந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இன்னுமே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இங்கே ஒரு கேஃபே இருந்தது. ஸோ நாங்கள் டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனோம். பக்கத்துலேயே வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி தண்ணி ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு மொபைல் சார்ஜிங், ஈவன் ஐஃபோன் சார்ஜிங் கூட உங்களுக்கு அந்த சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே அங்கே இருக்குது. இது வந்து ஒரு கேவ் செட்டப்பு. உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறைய ஆர்கிடெக்சரல் இந்த மாதிரி நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே அவங்க இது பண்ணி செதுக்கி வச்ச மாதிரி ஒரு தீம் தான். பட் இதுவுமே செட்டப் தான். இது வந்து உண்மையான ராக் கிடையாது. எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக செட்டுன்றாங்கல்ல, எல்லாம் பிளாஸ்டிக்கில் பண்ணாங்களா இல்லை எதில் பண்ணாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதில் அந்த கைட் சொன்னாங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வச்சு தான் வந்து ஈவன் இந்த வீடு செட்டப் பார்த்தீங்களா, அதுலேருந்து எல்லாமே வந்து அதில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கேவுக்குள்ளே என்ன இருக்கும்னா ப்ரொஜெக்ஷன் வச்சுட்டு நிறைய விஷுவல்ஸ்லாம் மாறுங்க. அந்த எட்ஜில் வந்துட்டு இந்த புத்தாவுடைய ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அது ஒரு 1 மினிட்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வந்து ஆடுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் அங்கே வச்சுருந்தாங்க. முழுக்க ஏன்ஷியன் கல்ச்சர்ஸ் நம்மளுக்கு அதெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த புத்தா அந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொஜெக்ஷன் இதுதான். எனக்கு என்னவோ இந்த பொன்னியின் செல்வன் மூவி அந்த இதில் வந்துட்டு இந்த ஐஸ்வர்யா வந்துட்டு கையில் ஒரு தீப்பந்தத்தை வச்சுட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த இடம் இங்கே தான் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெளியே வந்தோடனே வியூ வந்து இப்படி தாங்க இருக்கும். பக்கத்தில் வந்துட்டு ஒரு போன்சாய் கார்டன் இருக்கும். ஒரு சின்ன போன்சாய் ட்ரீயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போன்சாய் ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் அதோட ஏஜ், அதோட நேம் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது. ஸோ இதோட நம்மளுடைய அந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியோடைய வியூ பாயிண்ட் எல்லாமே முடியுதுங்க. இங்கே தான் வந்து லாஸ்ட்டாக நம்ம போர்டிங் பாயிண்ட், இது பஸ்ஸில் ஏறுறதுக்கு.
இருந்தது. நாங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு வெளியே வரும்போது பயங்கர மழை பெஞ்சுது. இதுக்குள்ளே நாங்கள் 4 கிளைமேட்டுமே என்ஜாய் பண்ண மாதிரி நாங்கள் ஃபைனல் டச்சாக ரெயினுமே நாங்கள் பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக தாங்க வெளியில் வந்திருந்தோம். ஸோ இதோட வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 90% ஆஃப் த பிளேஸை நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குதுங்க. நான் டே 2ல் என்ன பார்த்தேன், டே 3ல் என்ன பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.